வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பர்களே, எது சரி என்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. ஆனால் அதன்படி என்னால் இயங்க முடியவில்லை. எது தவறு என்பதும் மிக நன்றாகவே தெரிகிறது. ஆனால் அதை என்னால் தவிர்க்கவே முடியவில்லை. என்னுள் யாரோ ஒருவர் இருந்து கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறார். அதன்படி நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். யாரு இது சொன்னது? யாரு? மகாபாரதத்தில் துரியோதனன் சொல்லுகின்றான். அதே போல எதை செய்ய வேண்டும் என்பதும் எதை செய்யக்கூடாது என்பதும் மிக தெளிவாக தெரிந்தாலும் கூட செய்ய வேண்டியதை என்னால் செய்யவே முடியவில்லை. செய்யக்கூடாததை தெரிந்தே செய்து கொண்டே இருக்கின்றேன். இது யாரு? பகவத்கீதையில் அர்ஜுனன். இந்த இருவருடைய கூற்றையும் நீங்கள் உற்று கவனித்தால் there is a lot of gap between attitude and aptitude. Attitude and aptitude. அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கும் அந்த நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளுகின்ற திறனுக்கும் இருக்கின்ற இடைவெளி வெளிப்படையாகவே தெரிகிறது. வெளிப்படையாகவே சொல்லுகின்றார்கள். இந்த வெளிப்படையான இந்த இடைவெளி என்பது அதுதான் சிக்கல், அதுதான் பிரச்சனை. எதற்கு? வாழ்க்கைக்கு. மனச்சாட்சிக்கு ஏற்றபடி ஒருவன் தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கு தேவைப்படுவது ஒன்றே ஒன்றுதான், மனப்பக்குவம். த இமோஷனல் மெச்சூரிட்டி. புரிந்து கொள்ளீர்களா? இந்த இமோஷனல் மெச்சூரிட்டி, மனப்பக்குவத்தை பெற்றுவிட்டால் நம்முடைய வாழ்க்கை நாம் நினைத்தபடி மனசாட்சிப்படி நடக்கும். மனப்பக்குவம் என்றால் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.